கந்தன் ஆருயிராமே. காக்கை கவரிலன் கண்டார் பழிக்கீலன் பாற்றுளி பீலன் வல்லோர் பழிச்சிலன் தோற்பையுள் நின்று. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 14 அத்தியாயம் பாடல் 1702 என்று நாம் சிந்திக்கின்றோம். வேட்கை விடுநெறி வேத அந்தம் ஆதலால், வேட்கை விடுநெறி வேத அந்தம் ஆதலால் வாழ்க்கை புலன்வழி மாற்றி சித்த அந்தத்து, வாழ்க்கை புலன்வழி மாற்றி சித்த அந்தத்து வேட்கை விடும் மிக்க வேத அந்தி பாதமே, வேட்கை விடும் மிக்க வேத அந்தி பாதமே தாய்க்கும் தலையினோன் சச்சீடன் ஆமேன், தாய்க்கும் தலையினோன் சச்சீடன் ஆமேன். ஒரு நல்ல சீடனுக்கான நல்ல சீடன் என்பவன் யார்? அது வேதாந்தம் சித்தாந்தம் அடிப்படையில் அந்த பாடலர் விளக்குகின்றார். வேட்கை விடுநெறி வேதாந்தம் ஆதலால், வேட்கை எதுல இருக்கும்? உலக ஆசைகள், பற்றுகள். இதுல முழுமையாக விடுதலை அடைவது என்பது வேதாந்தத்தினுடைய உண்மையான நெறி. வேதாந்தம்னா அறிவின் முடிவுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நான் எனது அப்படின்ற அகந்தையையும் உலகியல் ஆசைகளையும் துறப்பதுதான் வேதாந்தத்தினுடைய முக்கியமான நோக்கம். வாழ்க்கை புலன்வழி மாற்றி ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, சிறப்பா கேக்குது, மகிழ்ச்சி. நன்றி நன்றி. வாழ்க்கை என்பது ஓடுகின்ற ஒரு நீரோட்டம் போன்றது. அது எப்போதும் உலகியல் இன்பங்களை நோக்கியே பாயும். அப்படி பாய்கின்ற ஆசை என்னும் நீரோட்டத்தின் திசையை மாற்றி இறைவனை அடையும் சித்தாந்த நெறியில் செலுத்துதல் வேண்டும். அப்ப இந்த உடலானது நீரை போன்று சிற்றின்ப நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கும். அதை மடமாற்றம் செய்ய வேண்டும். வேட்கை விடுமிக்க வேதாந்தி பாதமே, இப்படி ஆசைகளை அறவே ஒழித்த ஒரு சித்தாந்த சிறந்த வேதாந்தியாக திகழும் ஒரு குருவின் திருவடிகளை நம்ம சர்ச் பண்ணணும். தாய்க்கு தலையினோன் சர்ச்சீடாமே, யார் அந்த உண்மையான குருவை கண்டுபிடிச்சு அவரிடம் பணிந்து வணங்குகின்றாரோ அவர்தான் நல்ல சீடன் அப்படின்னு ஒரு உதாரணத்தை இங்க கொடுக்கின்றார். நற்சீடனுக்கான இலக்கணம் என்ன அப்படின்னு சொல்றாரு. ஒரு சீடன் அப்படின்னாக்கா வெறும் புத்தகம் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறது மட்டும் அல்ல. ஆசைகளை துறந்த ஒரு மெயினான குருவை தன்னை சமர்ப்பிக்கணும், சரணாகதி அடையணும். அவன் தான் சிறந்த மாணவன் அப்படின்றாரு. அப்புறம் ஆசை துரத்தல். வேதாந்தம்ன்றது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது. ஆசைகளை நம்ம அதுல இருந்து கம்ப்ளீட்டா ரூட் அறுத்து வெளியில வரணும். திசை மாற்றம். நமது கவனம் எப்போதும் உலக பொருட்கள் மீது இருக்குது. இது ஃபேக்ட். இது அதை மாற்றி சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இறை அனுபவத்தின் பக்கம் திரும்புவதுதான் ஆன்மீக நாணம். ஆன்மீக பயணம் அப்படின்றது நம்மளுடைய சிந்தனைய ஆன்மீக பக்கம் இறை அனுபவத்துக்காக நோக்கி செல்றது. புலன் அனுபவத்தை நோக்கி போகாம இறை அனுபவத்தை நோக்கி போறது. அப்படி பற்றுகளை விடுதல், தகுந்த குருவை தேர்ந்தெடுத்து பணிதல், இதுதான் ஒருவனை பக்குவப்படுத்தும் அப்படின்றது இதுல நமக்கு விளக்குறாரு. ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு சொன்னோம்னா, ஒரு ஊர்ல பெரிய செல்வந்தர் இருந்தாரு. பணம் புகை எல்லாம் இருந்தது அவருக்கு. ஆனா மன அமைதி மட்டும் இல்லை. அவர் ஒரு துறவியை சந்தித்தாருன்னு வச்சீங்களா, அவரு ஐயா எனக்கு வேதாந்தம் கற்றுக்கொள்ள ஆசை, அதன் மூலமாவது அமைதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டாரு. அந்த துறவி அவர் ஒரு ஆற்றங்கரைக்கு கூட்டு போனாரு. அந்த ஆறு என்ன பண்ணுதுன்னா, ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி தான் போகுது. அப்ப துறவி சொன்னாரு, இந்த தண்ணீரை பாருங்க, இது எப்போதும் தாழ்வான இடத்தை நோக்கி ஓடுது. உங்க மனமும் அப்படிதான் ஆசை என்ற பள்ளத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கின்றது. நீ வேதாந்தம் படிக்க வேண்டுமானால் முதலில் இந்த நீரோட்டத்தின் திசையை மாற்ற வேண்டும் அப்படின்றாரு.
ஒரு செல்வந்தருக்கு ஒரு குழப்பம் ஆயிடுச்சு. தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது, இதை எப்படி மாத்துறது அப்படின்னு யோசிச்சாரு. அப்ப விளக்குனாரு துறவி. தண்ணீரை அணைக்கட்டி சேமிச்சு வயல்வெளிக்கு பாய்ச்சி அதில் பயிர் வளர்த்தால் வளருமோ அதுபோல உன் மனதை உலக ஆசைகளிலிருந்து திருப்பி வேட்கையெல்லாம் திருப்பி இறை சிந்தனை என்ற சித்தாந்த பாதையில திருப்ப வேண்டும். எப்போது உன்னால் உன் ஆசைகளை கட்டுப்படுத்த முடிகிறதோ அப்போதுதான் உனக்குள் வேதாந்தம் பிறக்கும் அப்படின்றார். உடனே செல்வந்தர் அவர் துறவி காலில் விழுந்து வணங்கினாரு. இப்ப துறவி சொன்னாரு, யார் ஒருவன் தன் ஆசைகளை துறந்த குருவின் பாதத்தில் தன் அகந்தியை விட்டு தலை வணங்குகிறானோ அவனே உண்மையான சீடன். நீ இப்போது தலை வணங்கிய போது உன் அகந்தை மறைந்தது. இப்போது நீ எதை கற்கவும் தகுதியானவன் ஆகிவிட்டாய் அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆசைகளை விடுவதே அறிவு. அதுதான் வேதாந்தான்னு சொல்றாங்க. அந்த அறிவை பெறுவதற்கு ஒரு சிறந்த குருவிடம் பணிவு காட்ட வேண்டும் அப்படின்றது. இந்த பணிவு, ஆசை துரத்தல் இப்படிதான் இந்த நம்ம கதையில அதிகமா சொல்றாங்க. சரி, இது எப்படி நம்ம இந்த பாடல் மூலமா டே டு டே அப்ளிகபிலிட்டி எப்படி நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிசையர் மேனேஜ்மெண்ட், ஆசையை சீரமைத்தல். வேதாந்த மகரிஷி கூட அப்படிதான் சொல்லுவார். வேட்கையை ஒரேடியா வெட்டி எடுத்துட முடியாது. அதை நம்ம சீரமைக்கணும். எதை விரும்பணும், எதை விரும்பக்கூடாது, தேவையான ஆசை எது, தேவையில்லாத ஆசை எது அப்படின்னு ஒரு தெளிவு வேணும். இதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு பொருளை வாங்க போறோம், இது வேணுமா வேணாமா, இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு நம்ம சிந்தித்து செயல்படும் போது பாதி ப்ரெஷர் குறையுது. அது மாதிரி சேனலைஸ் இந்த எனர்ஜி, நம்ம ஆற்றலை சரியான பாதையில அனுப்பணும். எப்படி ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி பாய்வது போல நமது இயல்பான மனித மனம் இன்ப நோக்கி தான் போய்கிட்டு இருக்கும், எதிர்மறை சிந்தனை நோக்கி தான் பாஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனா அதை என்ன பண்ணணும்னு சொன்னா, அதே மாதிரி நம்ம டே டு லைஃப்ல பாத்தீங்கன்னா கோபம், பொறாமை, கவலை இதெல்லாம் நம்ம ஆற்றல் அன்னச்சரியா செலவாகும். இது ஆக்கப்பூர்வமா எப்படி மாத்துறது அப்படின்னாக்கா, தோற்றம் வளர்த்தல், கவிதை எழுதுதல், ஆன்மீக சம்பந்தமாக பார்க்குதல், இதெல்லாம் வாழ்க்கையை கொஞ்சம் ரிஃப்ரெஷ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் மென்டார் ரொம்ப முக்கியம். நமக்கு ஒரு நல்ல ஒரு குருவை கண்டுபிடிச்சு நமக்கு சக்சஸ் ஆகிறது ஈஸியா இருக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, ஆன்மீக திடலாக இருந்தாலும் சரி, நம்முடைய அகந்தையை குறைச்சி ஒரு தகுதியான மென்டரை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது நாம எல்லாம் அறிந்தவன்ற கர்வம் விலகும். அப்பதான் அறிவு நமக்கு உள்ள போகும், ஆன்மீக அறிவு. அப்ப டிசால்வின் ஈகோ, அகந்தை எப்படி தவிக்கிறது, தாய்க்கும் தலையினோன் அப்படின்றது உடல் ரீதியான வணக்கம் அல்ல, மனல் ரீதியான வணக்கங்கள் வரணும். அப்படி வரும்போது ஆபீஸ்லயும் சரி, வீட்டிலையும் சரி, நம்ம மற்றவர்கள் கருத்துக்களுக்கு செவி சாட்சி, தவறுகளை ஒப்புக்கொண்டு, எளியவர்களிடம் நற்பண்புகளை கற்றுக்கொண்டு, நல்ல ஒரு மாணவனாக எப்போதும் கற்றுக்கொள்ளும் மாணவனாக இருக்கின்றானோ அவனே வாழ்க்கையில் உயர்கின்றான். அப்ப அலைன்மெண்ட் ஆஃப் வேதாந்தா அண்ட் சித்தாந்தா, அது ஒரு தெளிவான இலக்க சொல்லுது. எப்படி ஆன்மீக கருத்துக்களுக்கு படிப்பு மட்டும் போதாதோ, அமைதியை கொண்டு வர்றதற்கு செயல்ல கொண்டு வரணும். நம்ம பேசுறது மட்டும் பத்தாது, செய்யும் செயலுக்கும் முரண்பாடு இல்லாம இருக்கணும். இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மையான நடைமுறை. எனவே மனம் என்னும் ஆற்றை ஆசை பள்ளத்தில் விழாமல் தடுத்து, அறிவு என்னும் அணை கட்டி, இறை சிந்தனை என்னும் வயலுக்கு பாய்ச்சுவது வாயுவின் வெற்றி என கூறி தளத்தை கௌரியம்மாவோடு ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க, நன்றி, மிக அருமை ஐயா, மிக்க நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1702. வேட்கை விடுநெறி வேதாந்த மாதலால் வாழ்க்கை புலன்வழி மாற்றி சித்தாந்தத்து வேட்கை விடுமிக்க வேதாந்தி பாதமே தாழுக்கு தலையினோன் சற்சீடனாமே. Translation: Since developing an attitude of desirelessness is Vedanta, one who redirects the course of the stream of life and catches hold of the feet of the desireless Siddhanta Vedanta and does obeisance to him is a good disciple. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பக்குவனை பத்தி பார்த்துட்டு வரோம். வேட்கை விடுநெறி வேதாந்தமாகதா. வேட்கைனா விருப்பம், பற்று, இதெல்லாம் அதை விடுவதுதான் நெறின்றது வேதாந்த சொல்ற விஷயம். நமக்கு வேதாந்தம்ங்கிறது நமக்கு அறிவுரையா கொடுக்கப்பட்ட விஷயங்கள்.
அதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆசையிலிருந்து விடுபடணுங்கிறது. எண்ணங்கள் தான் அந்த ஆசைகளை கொண்டு வருது. அப்புறம் அந்த எண்ணங்களுக்கு படி நம்ம ஐம்புலனையும் செயல்படுத்திட்டு இருக்கோம். இந்த உடல் அதுக்காக தான் குடுக்கப்பட்டிருக்கு. அந்த மனதின்படி இந்த உடலும் செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆனா வேதாந்தம் சொல்றது என்னன்னா, அதுலேருந்து நம்ம விடுபடணுங்கிறது தான் அப்படின்னு சொல்றது. வாழ்க்கை புலன்வழி மாற்றி சித்தாந்தத்து. சித்தாந்தம்னா அத நம்ம அறிவுரையா இருக்கிற வேதாந்தத்த உணர்தலுக்கு, அனுபவத்துக்கு கொண்டு வருது. உணர்தலுக்கு கொண்டு வந்தா நம்ம சித்தாந்தத்துக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி நம்ம மனம் சொன்னபடியே போகாம, புலன்கள் படியே நம்ம போகாம, அத மாற்றி, அத வ அ அனுபவத்துக்கு கொண்டு வரணும். என்ன அனுபவத்துக்கு கொண்டு வரணும்னா, அந்த வேட்கைய விடுற அனுபவத்துக்கு கொண்டு வரணும். ஆசைகளற்ற அந்த நிலைக்கு கொண்டு வரணும். வேட்கை விடுமிக்க வேதாந்தி பாதமே. அந்த வேட்கைய விடுமிக்க, அதாவது விடுமிக்கன்னா, முழுமையாக நம்ம விடுறது. ஏன்னா, இந்த வெறும் உணர்தல்ல மட்டும் இருந்தாலும் நான்ன்றது அங்க இருக்கும். இப்ப இப்ப நான் இறைவனாக இப்ப நான் இறைவனாக நம்ம ஆகணும்னு நம்ம ஆசைப்படுறோம்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த உலகியல்லே நம்ம இருப்போம். உலகியல்லே இருக்கும்போது நான் பணக்காரனாக இருக்கணும். நான் இதா வ எ எ என்ன வேணாலுமே. நான் இந்த பதவியில இருக்கணும், புகழ் அடையணும். இது மாரி நம்மளோட ஆசைகள் இருக்கும். நம்ம அத உணர்தலுக்கு கொண்டு வரணுங்கிறப்ப, நம்ம அதுவாகவே ஆவும். இப்ப நான் பணக்காரனாகவே ஆகுறேன் அப்படின்னு ஆகுதுன்னா, அங்க ஒரு அடுத்ததுன்னு ஒண்ணு இருக்கும். நானுன்றது இல்லாம நான் பணக்காரன்னு இருக்க முடியாது. வெறும் பணம் மட்டும் இருந்தா, அதுல அங்க நானுன்றது இல்லாம நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா, மனம் தான் சொல்லுது, அத நம்ம செய்றோம். ஆனா, இந்த இடத்துல என்னன்னா, இப்ப முதல்ல உணர்வுக்கு கொண்டு வரோம். இப்ப எப்படி நானாக இருக்க ஆசைப்படுறேன்ற நிலை. அதான் ஃபர்ஸ்ட்டு அசுத்த மாயை நம்ம உலகியல்ல அ ஆசைய வச்சுட்டு இருக்கிறது. சுத்த மாயைங்கிறது நம்ம இறைவன் பக்கம் திரும்பிட்டோம். இறைவன் பக்கம் பற்று வைக்கிறோம். அப்படின்னா சுத்த மாயையில இருக்கோம். இப்ப நான் இறைவனாக ஆசைப்படுறேன் அப்படின்றது. இறைவன அடையணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறது. ஆனா உணர்தலுக்கு வரும்போது, நான் இறைவனாகவே உணர்கிறேன்றது. ஆனா அதோட நிக்கும்னா, நிக்காது. நான் இறைவனாக உணர்கிறேன்ங்கிறம்போது, நான் என்னன்னா, அந்த நானுன்றது அங்க இருக்கு. அதுதான் அங்க அடுத்ததா முழுமையாக அத விடுவித்து, வேதாந்தி பாதமே இது எப்ப நம்ம மனமற்ற நிலையிலிருந்து நம்ம மனமற்ற நிலைக்கு வர்றோமோ, அங்கேயே வேதாந்தி பாதம் வந்துருது. இறைவனோட திருவடி வந்துருது. தாளுக்கு தலையினோன் சற்சீடனாமே. அப்ப அந்த நான் இறைவனாக உணர்கிறேன்ற அந்த இடமும் போய், அந்த நான் கரைஞ்சிருது. நானும் கரைந்து, அங்க இறைவன் இருக்கிறார். அவ்வளோதான். இறைவன் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. இவ்வளோதானே தவிர, அங்க நான் என்றது முழுமையாக கரைந்து இருக்கிற இடமாக இருக்கிற சீடன் தான் உண்மையான சீடன். சற்சீடன். உண்மையான சீடன்னா, உண்மையில நிற்கிறவர் தான் உண்மையான சீடர். அப்படின்னு சொல்றத நம்ம இதுல பற்றையும் நீக்கணும். அதாவது நம்ம உலக ஆசைகளை நீக்கணும். வேதாந்தம் சொல்றபடி அந்த அறிவுரையோட போகாம அதை நம்ம ஆக்ஷன் கொண்டு அதை உணர்தல் கொண்டு வரணும். அது உணர்தல் கொண்டு வரதோடையும் நிறுத்தாம அந்த நான் என்றதும் முழுமையாக கரைஞ்சு அங்க இறைவன் இருக்கிறான்றது மட்டும்தான் இருக்கணுமே தவிர நான் இறைவனாக உணர்கிறேன்றது அதையும் நம்ம தாண்டணும் அப்படின்றத சொல்றதா அந்த நிலையிலேருந்து அந்த ஈகோவே இல்லாத நிலையில இருக்கிறவர் தான் பற்றும் ஈகோவும் இல்லாத நிலையில இருக்கிறவர் உண்மையான சீடன் அப்படின்னு சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இன்னைக்கு ஒரு பக்குவப்பட்ட நிலையில நம்மளை உயர்த்தி கொண்டிருக்கிறார். 6 தந்திரத்தின் மூலமாக, பல்வேறு மந்திரங்கள் மூலமாக ஆசான் திருப்பாதம் பணிவோம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி. சிவமடுத்துக் கொண்டிருக்கின்ற ஆன்ம சுவாசம் தளத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை மெய்யன்பர்களுக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. ஐயா அவங்க சொல்லும் போது அந்த வேதம், இதிகாசங்கள், அதாவது உபனிஷத்துக்கள், சாத்திரங்கள், புராண கதைகள் இதெல்லாம் தொகுத்த நிலையில எல்லாரும் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளவு விஷயங்கள் வந்துச்சு. வேதம் அப்படியே இருந்துச்சுன்னா அதை எப்படி சொல்றது? உபனிஷத்து வந்துச்சு.
அத கதைகள் மூலமா சொல்லும் போது அந்த புராணங்கள் இதிகாச கதைகள்லாம் வந்துச்சு. அதை பயன்படுத்தும் போது சாஸ்திரங்கள் இதெல்லாம் வந்தது. இப்படி பல்வேறு வகையில நமக்கு கொடுத்திருக்காங்க. இது ஒரு கலவை போல ஏதாவது ஒரு வகையில இந்த மந்திரத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற வேட்கையில பல அறிஞர் பெருமக்கள் கொடுத்த அந்த கருத்துக்களை எல்லாம் உட்கார்ந்து தொகுத்து அப்படியே பல வர்ண மலர்களை தொடுத்து மாலையாக்குனா எப்படி ஆனந்தமா இருக்குமோ, மகிழ்ச்சியா குளிர்ச்சியா இருக்குமோ, அது மாதிரி ஐயா அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நிறைவா இருக்கு. ரொம்ப நன்றி அரிமா அழகேசன் ஐயா. உங்களுடைய முயற்சி, அதற்கு உண்டான பயிற்சி எல்லாம் ஒரு மேன்மை தரத்தக்கது. உங்களுடைய பாதம் பணிகின்றோம். கௌரி அம்மாவும் அற்புதமாக ஆங்கிலத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி எல்லாருக்கும் அது புரியணுங்கிற மாதிரி பல மொழி வல்லுநர்கள் எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க என்பதையெல்லாம் சொல்லி அது விளக்கங்களையும் கொடுக்குறீங்க. உங்களுக்கு நன்றி. அதே மாதிரி பன்முகமாக அந்த வேதாந்தம் சித்தாந்தத்தை எல்லாம் நமக்கு அலசி ஆராய்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளுமே விளக்கி கொண்டிருக்கின்ற அன்பு அம்மா கிருத்திகா அம்மாவிற்கும் இந்த நேரத்துல பணிவன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அதே போல நமது ஆசான் தமிழாசான் ஐயா அவர்களும் ரொம்ப விளக்கமா உட்பொருள் விளக்கம் நுண்பொருள் விளக்கம் என்ற அளவுல ஒவ்வொன்றுக்கும் இந்த மந்திரங்களுக்கு நமக்கு பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறாங்க. அவங்களையும் இந்த தருணத்துல நினைந்து வணங்கி அடுத்து 6ஆம் தந்திரம் முடிஞ்சு ஒரு 7ஆம் தந்திரத்துல ஐயா அவர்கள் இணைந்து கொள்வாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இனி வாழ்க்கைக்கு பயன் தரத்தக்க வகையில அந்த வீடு பேரு என்று சொல்லக்கூடிய அந்த உன்னதமான நிலையில நம்மளை அமர்த்தி அந்த ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் இனி வர இருக்குது. எல்லாருமே இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கிற எல்லோருமே தொடர்ந்து கலந்து கொள்ள வேண்டும். ஒரு அரை மணி நேரம் நம்ம கலந்து கொண்டா நம்முடைய வாழ்க்கை உயர்வுக்கு ஒரு சிறப்பு கொடுக்கும் என்ற அளவுல இந்த ஆன்மாவுக்கு உயர்வு கொடுக்கக்கூடிய வகையில அற்புதமாக சுவாசம் போல கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த தளத்திற்கு முதற்க நன்றி. தொடர்ந்து வந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மெய் அடியார்களுக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். வேட்கை விடுநெறி வேட்கை விடுநெறி வேதாந்தம் ஆதலால் வேட்கை விடுநெறி வேதாந்தம் ஆதலால் வேட்கை விடுநெறி வேதாந்தம் ஆதலால் வாழ்க்கை புனல் வழி மாற்றி சித்தாந்தத்து வாழ்க்கை புனல் வழி மாற்றி சித்தாந்தத்து வேட்கை விடும் மிக்க வேதாந்தி பாதமே வேட்கை விடும் மிக்க வேதாந்தி பாதமே வேட்கை விடும் மிக்க வேதாந்தி பாதமே தாழ்க்கும் தலையினோன் தாழ்க்கும் தலையினோன் தாழ்க்கும் தலையினோன் தாழ்க்கும் தலையினோன் சச்சீடனாமே 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 தாழ்க்கும் தலையினோன் தாழ்க்கும் தலையினோன் தச்சீடனாமே வேட்கை விடுநெறி வேதாந்தமாதலால் வாழ்க்கை புனல் வழி மாற்றி சித்தாந்தத்து வேட்கை விடுமிக்க வேதாந்தி பாதமே தாழ்க்கும் தலையினோன் தச்சீடனாமே தாழ்க்கும் தலையினோன் சச்சீடனாமே. மிகவும் அற்புதமா இருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் எவ்வளவு அழுத்தமாக அந்த மெய்ப்பொருள் நிலையை நாம அடையணும், அடைந்து விட்டோம் என்ற அளவுல நாம ஒரு உணர்வு பூர்வமாக நாம வெளிப்படுத்தணும். சச்சீடன் என்று சொன்னாலே அந்த குருவாக இருப்பது இறைவன் தான். அவன் தான் நமக்குள்ள அறிவாக இருந்து எல்லாவற்றையும் அறிவித்துக் கொண்டே இருக்கிறான். அப்ப அவனுடைய தாழ்வணிந்து அந்த மெய்ப்பொருள் உணர்வை பெற்ற ஞானியர்கள், வேதம் என்று சொன்னால் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய அனைத்துக்கும் அந்தமாக முடிவாக நிறைவாக இருக்கக்கூடிய ஒன்று எது என்று பார்த்தா, இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி எங்கே வந்தது, எங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது, எல்லாமே ஆகாசத்துலதான் இருக்கு. அந்த ஆகாசத்துலதான் வானுலமும் கோள்கள் நட்சத்திரங்கள் அத்தனையும் இருந்தாலும் அத்தனைக்கு மூலமாக இருக்கக்கூடிய சக்தி அந்த மகாகாசமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த பேரியக்க மண்டலம். அதுல இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல், இயக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த ஆற்றல், அது எங்கே இருந்து வந்தது என்று பார்த்தா எல்லாம் அந்த வெளியில இருந்து, சுத்த வெளி என்று சொல்லக்கூடிய அளவுல தூய வெளி, ஸ்பேஸ்,
அதைத்தான் ஆல்மைட்டி என்று சொல்றாங்க. எங்கும் நிறைந்தது, எல்லாம் வல்லது, ஆம்னிபொட்டன்ட், ஆம்னி பிரசன்ட் என்றெல்லாம் அந்த வார்த்தைகளால குறிப்பிடுவாங்க. அதுல இருந்து இருப்புல இருந்துதான் அந்த இயக்கம் வந்தது. அப்படிப்பட்ட அந்த இருப்பை அறியணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயக்கம், அந்த இயக்கத்துக்கு மூலமான அந்த ஆற்றலை அறியணுன்ற அந்த வேட்கை அதிகமாகணும். அந்த வேட்கை அதிகமாகும் போது நம்ம அந்த புலன்வழி ஓடுகின்ற அந்த நிலையை விடுத்து அந்த ஆழ்ந்து கவனிக்கும் போது உள்முகமாக அந்த மாற்றம், மடைமாற்றம்னு சொல்லுவாங்க. ஒரு அந்த சக்தி, அந்த சக்தி உடலுக்குள்ளாக இருக்குது. அதை கவனிச்சு மீண்டும் அதனுடைய மூலத்தை நோக்கி திருப்பி செய்யக்கூடிய ஒரு பயிற்சி முறை. அதுதான் இந்த உலகியல்ல மனம் ஓடாம அந்த அகையியலை நோக்கி ஓடணும். அந்த ஆசை வரணும். அந்த ஆசை வரும்போது அந்த ஆசை ஆசை அருமின், ஆசை அருமின், ஈசனோடாயினும் ஆசை அருமின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அது உள்ள கவனிக்க கவனிக்க அவனே நானாக, நானே அவனாக இருக்கும்போது அங்கே ஆசை என்பது, வேட்கை என்பது இருக்காது. ஒரு புதையல் கிடைக்குது, நிறைய பொற்காசுகள் இருக்குது, அத எடுத்துக்கன்னு சொன்னா அங்கே ஆசை அதிகமாகும். இன்னும் எடுத்துக்கணும், இன்னும் எடுத்துக்கணும், இன்னும் எடுத்துக்கணும். நம்ம ஒரு முயற்சி பண்ணி எவ்வளவு கட்டிக்க முடியுமோ கட்டிக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த புதையலை எடுத்த பிறகு இந்த புதையல் உனக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா அங்கே வேட்கை எழுமா? அள்ளி நிரப்பிக்கணுன்ற அந்த விருப்பம் அதிகமாகுமா? ஓ, எல்லாமே எனக்கு தானா அப்படின்ற ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. இப்ப அந்த காலத்துல வாட்டர் டேங்க், அந்த தண்ணி வண்டி வரும், உடனே அண்டா குண்டாலாம் போய் இருக்கிறதெல்லாம் ஊத்தி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மூண்டி அடிச்சு புடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு குழாயை திறந்தா தண்ணி வருது, போர்வெல் போட்டு வச்சு. இன்னைக்கு அந்த தண்ணி மேல இருந்த அந்த வேட்கை, விருப்பம் இன்னைக்கு யாருக்காவது இருக்கா? அடி புட்டின்னு போய் குடுமி சண்டை போட்டுலாம் தண்ணி பிடிச்ச காலம் ஒரு காலம் அந்த காலத்துல. இப்ப அது மாதிரிலாம் எங்கேயாவது நடக்கிறத பாக்குறாங்களா? கிடையாது. ஏன்னா நமக்கு தேவையான போது தேவையான அளவு கிடைக்குதுனாவே அங்கே வேட்கை அதிகமாவதில்லை. அப்ப எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த பேரானந்த பொருளாகிய இந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்தம், அந்த வேதம்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூதங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த அந்தமாக இருக்கக்கூடிய தெய்வ நிலையை உணர்ந்துடணும். அந்த உணர்ந்த நிலையில நமக்கு ஆசை என்பதே அங்கே எழாது. அதற்குரிய வழிமுறைகளை சொல்றாரு பாருங்க. அவர்தான் குரு, அவர்தான் சத்குரு. அவருடைய பாதம் பணியணும். தாழ்க்கும் தலையினோன், அவருடைய பாதம் பணிந்து நாம வைக்கணும் போது தாழ்க்கும் தலையினோன்னா நம்ம வெளியில புலன்வழி ஓடிக்கொண்டிருந்த அந்த ஆசைகளை விடுத்து இவை அனைத்துக்கும் மூலமாக இது சந்தோஷம், இது துக்கம் அப்படிலாம் நமக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு இருக்குதே, அது யாரு அப்படிங்கிறத அறிய முற்படும். தன்னை அறிய முற்படும் போதுதான் அந்த உண்மை விளக்கம் கிடைக்கும். தன்னை அறியணும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்பாரு. நமக்கு எதுவுமே இல்லை, எல்லாருக்கும் எல்லாத்தையும் அறிந்து கொள்வதற்கு ஒரு உணர்வு நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கு. அத தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சு அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னியில் வைத்த சிவனர்களாலே என்று சொல்வார். அப்ப குருவோட நினைவு நமக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லா வினை முடிச்சுகளையும் நம்ம அவிழ்த்து விட முடியும். அதனால புனல்வழி வாழ்க்கைனாவே இந்த புனல்வழி மாற்றியில் கொடுக்கிறாரு. அதாவது புனல்வழினா நீர் எப்படி ஓடுதோ அது போல இந்த புலன் வழியாக நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், இந்த கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல்னு சொல்லக்கூடிய ஐம்பொறி, அதாவது 5 புலன்கள் மூலமாக, பொறிகள் மூலமாக எல்லாம் செலவாயிக்கிட்டே இருக்குது அந்த ஆற்றல். ஆனா அந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு இடத்துல இருந்துதான் வந்திருக்கு. அந்த மூல நிலை என்னன்னு பார்க்கணும். பல குழாய்களை திருப்பினாலும் ஒவ்வொரு குழாயிலையும் தண்ணி வருது. ஆனா எல்லா குழாயும் அந்த வாட்டர் டேங்க்ல தான் இணைப்பு பெற்றிருக்கிறது மாதிரி நம்ம தனித்தனியா இயங்கி கொண்டிருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு ஆற்றல் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அந்த மகாகாசமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருந்து தான் வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த புரிந்து கொண்டு இந்த உடல் அளவுல எல்லை கட்டியிருந்த இந்த சித்தத்துக்கு நமது தனியா மனித மனம் இயங்குது. ஒவ்வொருத்தருக்கும் சத்து, சித்து, அனந்தம் என்று சொல்வார்கள். சித்து என்றாலே நம்ம உடம்புக்குள்ள இயங்கி கொண்டிருக்கிற அந்த உயிர் இயக்கத்தால வரக்கூடிய அந்த ஆற்றல். அப்ப அந்த உடல்ல இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த உயிரினுடைய ஆற்றலை உணரும் போது மகாகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலே சித்தாகாசமாக இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த விண்ணாற்றலே நமக்குள்ள உயிராற்றலாக இருக்கிறது. அதுவும் இதுவும் வேறு வேறு அல்ல என்ற அளவுல உணர்ந்த தன்மையில இருக்கக்கூடிய
தன்மையில இருக்கும்போது வேட்கை விடும் மிக்க அப்படின்னு சொல்லும் போது அந்த மெய்ப்பொருளை உணர்ந்த பிறகு அத்தனை செல்வமும் உன்னிடத்தில் அப்படின்னு அந்த வரி வரும் பாருங்க. எல்லா செல்வமும் உனக்குன்னு சொல்லும் போது அங்க வேட்கை என்பது இருக்குமா? அதாவது இதை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வருது. அது உன்னோடதுதான் சொல்லும் போது அங்கே வேட்கை என்பதே இருக்காது. அப்ப அந்த மாதிரி செல்வந்தனாக இருக்கிறோம். அந்த செல்வந்தன் யாரு? நாம தான். சிவபுரத்தில் உள்ளார் என்று மணிவாசக பெருமான் சொல்வார். அந்த மாதிரி அந்த உண்மையை உணரணும். இந்த பிரபஞ்சமே நமக்காகத்தான் இருக்கிறது. நான் என்ற தத்துவமே நாமாக இருக்கிறோம். எல்லாருக்குமாகத்தான் இருக்கிறது என்ற அந்த உண்மை விளங்கிட்டோம்னா ஒருவருக்கொருவர் அந்த ஒத்து உதவி வாழக்கூடிய அந்த தகைமை மேலோங்கும். ஒழுக்கம் என்பது சிறக்கும். இப்ப சமுதாயத்துல ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா அந்த தெய்வ நெறிய அந்த உண்மை நிலையை உணர்ந்தவர்கள் தான் ஒழுக்க சீலர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒழுக்க சீலனாக உண்மை பொருளை மெய்ப்பொருளை விளங்கி கொண்டு எல்லாவற்றையும் தானாக உணர்ந்த அந்த சற்குரு பாதத்தை பணியணும். அப்படி பணிந்து வணங்குபவனே சச்சீடன். அவருடைய தாழ் பணிந்து என்று சொல்வார். அவனருளாலே அவன்தாள் பணிந்து என்று அவனருளாலே அவன்தாள் பணிந்து என்று சிவபுராணத்துல சொல்றாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம அவன் அருளாலதான் நாம அவனுடைய தாழ் பணிந்து நாம மிக சிறப்பான அந்த மெய்ப்பொருள் விளக்கத்தை பெற முடியும். அவர்தான் உண்மையான சீடனாகவும் இருக்குது என்ற அளவுல நம்மளை பக்குவப்படுத்தி உயர்த்தி கொண்டிருக்கின்ற ஆசான் மகான் திருமூலருடைய பாதம் பணிந்து போற்றி வணங்கி சரணடைவோம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம். அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி. மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. மிக மிக அருமை ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. தொடர்ந்து வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி. ஓம் திருமுல்லை போற்றி. 702வது திருமந்திரம். வேட்கை விட்டவன் வேதாந்தி. திருமந்திரம். விடுநெறி வேதாந்தம் ஆதலால் வாழ்க்கை புலன்பள்ளி மாற்றி சித்தாந்தத்து வேட்கை விடுவிக்க அந்தி பாதமே தாழ்க்கும் தலையினோன் தற்சீடன் ஆமே. அருமையான திருமந்திரம். உயிர்களை பற்றும் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை போன்ற ஆசைகளை எல்லாம் விட்டொழிக்கும் வழிகளை கூறுவதே மனைவியேதான். நீண்ட முறைகளை மாற்றி சித்தத்தை சிவன்பால் சேர்க்கின்ற சித்தாந்தத்தில் பற்று கொண்டு ஆசைகளை விட்டொழித்து பற்ற வேதாந்த ஞானம் நிறைந்த குருவின் திருவடிகளை தலைமையில் தாங்குபவன். அவர் திருவடிகள் தன் தலைப்படிய தாழ்ந்து பணிந்து வணங்குபவனே நல்ல மாணவன் ஆவான். வேட்கை விட்டுவிடும் வழி. வேதாந்தம் வேத முடிவு. ஐம்புலன்கள் சித்தாந்தம் சிவா ஆகமம். கழக வெளியீட்டில் மறைமுடிவாம் வேதாந்தம் என்பது இயற்கை உடைமையாகிய நில முதலியனவும் செயற்கை உடைமையாகிய உடை, உறையுள், ஊர்தி, ஒப்பனை முதலிய உடைமைகளும் உயிர் நிலையாகிய உடம்பும் என்னும் மூவகை பற்றுகளும் விட்ட நிலையாகும். இம்மூன்றனையும் மண், பொன், பெண் என கூறுவர். புலன்வழி செல்லும் புன்னெறி வாழ்க்கையினை மாற்றி அப்புலன்களை நலன் வழி செலுத்தும் சித்தாந்தத்து உலகியல் வேட்கை விட்ட வேதாந்தி முறையாக வந்து சேர்வன். சேர்ந்து சித்தாந்த சிவகுருவின் பாதம்
தலையினால் வணங்குவன். அவனே நன்னெறி சேர் நன்மாணாக்கன் ஆவன். வேட்கை மூவகை ஆசைகள், வாழ்க்கை புலன், உலக வாழ்வுக்கு ஆதாரமான இந்திரியங்கள், சித்தாந்தத்து வேட்கை விடுவிக்க வேதாந்தி, சுத்த அத்வித சித்தாந்தத்திலே ஆசை கொள்ளும் வேதாந்தி, தாழ்க்கும் வணங்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா, நன்றி, மிக்க நன்றி. கிருத்திகாம்மா, அவங்களால மேல வர முடியுங்களா? வரீங்களாம்மா? லிசனிங் போடல. நானும் 2 தடவை கால் பண்ணிட்டேன். அவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணா வருதானான்னு தெரியல. நீங்க வேணா இன்வைட் பண்ணி பாருங்கம்மா. நானும் பண்ணிட்டேன். நானும் 2-3 தடவை பண்ணேன். தெரியலைங்க. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வாங்கம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம். நான் அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணேன், யாரும் எடுக்கல. ஏதாவது கிளிச்சான்னு தெரியல. எங்களுக்கு எதுவும் காட்டலாமா? நான் கொடுத்துட்டேம்மா. ஆமாய்யா, விந்தியாமா நீங்க கொடுத்ததுதான் இப்ப வந்துச்சு. ஏதோ கிளிச்சு போல இருக்கு. நன்றி. ஒரு சில சமயம் நம்ம டைரக்டா வந்துருவோம் மேல, ஒரு சில சமயம் லிசனிங் மோட்ல போயிட்டு தான் வர வேண்டியிருக்கு. இன்னைக்கு நிறைவா பார்த்தாச்சு எல்லாருமே. மணியும் ஆயிடுச்சு, 7:02 ஆயிடுச்சு. இதுல ஒரே ஒரு குறிப்பு மாத்திரம் நம்ம பாத்துடலாம். தியாகராஜனையா ரொம்ப அழகா சொன்னாங்க, லைனையா, கௌரிமா, விந்தியாமா எல்லாருமே சொல்லிட்டீங்க. இது வேதாந்தமா சித்தாந்தமா அப்படின்னு ஒரு ஒரு குழப்பம் நமக்குள்ள வரும். ஆகமத்துக்குள்ள போகணுமா, ஸ்ருதி மிருதி, அந்த ஸ்ருதி ஸ்மிருதி வழியா நம்ம போய் கற்றுக்கொள்ள, இறைவனை பிடித்து கொள்ள வேண்டுமா, இல்லைன்னா நம்ம சித்தாந்தம் வழியா போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அவரு நமக்கு விடை சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? சித்தாந்தம் பெருசுன்னு சொல்ல வரல, ஆனால் வேதாந்த அவர்தான் மூலம், இறையம் பெருமான் தான் மூலம். அதான் வேட்கை விடுமிக்க வேதாந்தி பாதமே அப்படின்றார். யார் அங்க வேதாந்தியாக இருக்கிறார்கள்? வேதாந்தினா யாரு? வேதத்தின் அந்தமானவர்கள். அப்ப யார் அந்த வேதத்தின் அந்தமானவன் அப்படின்னா அந்த இறையம் பெருமான். அவனுடைய வழித்தோ வந்ததுதான் இந்த வேதங்கள். அப்போ அந்த வேதங்களின் பால்பட்டு நம்ம சென்று அடைய வேண்டியது என்ன அப்படின்னா சித்தாந்தம். ஏன்னா இந்த படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம வேதாந்தத்தை படிச்சுக்கிட்டே நம்ம புலன் வழி போக ஆரம்பிச்சோம்னா அது சரி வராது. அப்ப என்ன அப்படின்னா சித்தாந்தத்தின் மூலமாகத்தான் நம்மால் அந்த புலனை மாற்ற முடியும். புலன் எல்லாரும் எல்லாம் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கையில வச்சிருக்கும் போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு, எனக்கு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது இல்ல. எதுவும் இல்லாமல் கூட மனதும் உடலும் நினைய வேண்டும். அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் சொல்றாரு, புனல் வழி மாற்றி சித்தாந்தத்து. அப்போ சித்தாந்தத்தின் மூலமாக புனல் வழியை மாற்ற வேண்டும். அதற்கு வேதாந்தம் உதவ வேண்டும். அதை நிறுவியவது யார் அப்படின்னாக்க இறையம் பெருமான். அதனாலதான் வேட்கை விடுமிக்க அப்படின்றாரு. அப்ப அந்த இடத்துல வெறும் வேதாந்தின்னு சொல்ல வரல, என்ன சொல்றாரு? வேட்கை விடுமிக்க அப்படின்னு. இந்த இடத்துலதான் ராமகிருஷ்ணரோட ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன். ஒன்னும் இல்ல, ஒரு பையன் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லி அவ அம்மா ராமகிருஷ்ணர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ராமகிருஷ்ணர் சொன்னாராம், ஒரு வாரம் டைம் கூட, அதுக்கப்புறம் நான் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ சாரதாமா கேக்குறாங்க ஏன் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு முதல்ல நான் ஸ்வீட் சாப்பிடுறத நிப்பாட்டணும், அப்பதான் நான் அவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அப்படின்னு. சோ அந்த மாதிரி வேட்கை விடுமிக்க வேதாந்தி, அந்த இடத்துல நிற்கக்கூடியவன், விருப்பு வெறுப்பற்றவன், நிச்சலனமானவன், நிஸ்வரூபமானவன், அவனோட தன்மையை சொல்றாங்க. அவன் எங்க இருக்கான் அப்படின்னாக்க
தாழ்க்கும் தலையினோன்னு சர்ச்சீடனாமே அப்படின்றாரு. நேற்றுக்கு எப்படி அந்த தாழ்க்கணும் அப்படின்னு சொன்னாரு. அஷ்டாங்கம், ஜடாங்கம், ஷடாங்கம், 5 வகை எல்லாம் சொன்னாங்கல்ல. அப்ப அதன் மூலமாக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உள்ளே இருக்கக்கூடிய யார்கிட்ட அர்ப்பணிக்கணும்? உள்ளே இருக்கக்கூடிய குருவுக்கு அர்ப்பணிக்கணும்னு சொன்னோம். அப்ப அவனே சர்ச்சீடன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த இடத்துல சித்தாந்தத்தின் மூலமாக வேதாந்தத்தை அணுக வேண்டும். அப்போ அது வெறும் நிகழ்வா வெறும் கதைகளா எடுத்துக்காம அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, அந்த சித்தாந்தத்துக்குள்ள போகும்போதுதான் அடுத்த நிலைகளான போதாந்தம், காலாந்தம் அந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். அதை இன்னும் அடுத்தடுத்த மந்திரங்கள்ல அவர் சொல்லுவாரு. சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு மந்திரம். சித்தாந்தத்தின் மூலமாக வேதாந்தத்தை அணுகுவது. அந்த வேதாந்தம் யார் மூலமாக செய்யப்பட்டது அப்படின்னா அதன் ஆதி யாரு அப்படின்னா இறையம் பெருமான். அவன் எத்தகையவன்? வேட்கை விடுமிக்க. அப்போ வேட்கையை விட்டவன், அவனுக்குன்னு வெறுப்புகளே கிடையாது. அப்ப நம்ம போகும்போது நம்மளும் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல நம்மளால போக முடியும் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் டாக்கிங் அபவுட் அ ஸ்கூல் ஆஃப் தாட். அதை எப்படி நம்மள நெறிப்படுத்தும். சோ அற்புதமான மந்திரம். அதை உங்களோட பகிர கிடைச்ச இந்த மணித்துளிகளுக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை விட்டுக்கிறேன். நன்றி நண்பர். நன்றிங்கம்மா, மிக அருமை. நிறைய கத்துக்கிறோம்மா, நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? எதுவும் கேள்வி இருக்குங்களா? நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.